முதல் உலகப் போர் 1914 முதல் 1918 வரை நடந்த ஒன்று. உலக வரலாற்றில் கிபி 1914ஆம் ஆண்டு ஒரு திருப்பு முனையாகும். 1789ஆம் ஆண்டில் தொடங்கிய அரசியல் சமூக செயல்பாடுகள் 1914இல் வெடித்த முதல் உலகப் போரில் உச்சத்தை அடைந்தது. 20ஆம் நூற்றாண்டினுடைய போக்கையே தீர்மானித்தன. ஆகையால் வரலாற்றாசிரியர்கள் இதனை நீண்டதொரு 19ஆம் நூற்றாண்டு என அழைத்தனர். இப்போரே ஒட்டுமொத்த உலகின் செல்வாதாரங்களின் மீது தொடுக்கப்பட்ட முதல் தொழிற்சாலைகள் சார்ந்த போராகும். இப்போர் குடிமக்களின் பெரும் பகுதியினரை பாதித்த போராகும். இப்போரால் உலக அரசியல் வரைபடம் மீண்டும் வரையப்பட்டது. இந்த உலகப் போர் நடந்த இடங்களை பற்றி இப்பொழுது இந்த காணொளியில் நீங்கள் பார்க்கவிருக்கின்றீர்கள். அனைவரும் உலக வரைபடத்தை எடுத்துக்கொள்ளவும். இப்பொழுது சிகப்பு அடைப்பான் குறியில் அந்தந்த நாடுகளை பற்றியும் சிறு சிறு விளக்கங்களும் அளிக்கப்படும். நீங்கள் உங்கள் வரைபடத்தில் குறித்து பழகலாம். முதல் உலகப் போரின் முடிவில் 3 பேரரசுகள் சிதறுண்டு கிடந்தன. அவை இப்போது நீங்கள் அடைப்பான் குறியில் பார்த்து கொண்டிருக்கின்ற ஜெர்மனி, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஆஸ்திரியா மற்றும் ஹங்கேரி, இந்த பகுதிகளும் முதல் உலகப் போரின் இறுதியில் சிதறுண்டு கிடந்தன என்கிறது வரலாறு. மூன்றாவதாக உதுமானிய பேரரசு, அதாவது இப்போது துருக்கி என்று அழைக்கப்படுகின்ற பகுதி. இந்த 3 பகுதிகளும் சிதறுண்டன. அதாவது முதல் உலகப் போரின் இறுதியில் ஜெர்மனி, ஆஸ்திரிய ஹங்கேரி மற்றும் உதுமானிய பேரரசு, இந்த 3 பேரரசுகளும் தனித்தனி பகுதிகளாக சிதறுண்டன. 19ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய சக்திகள் உலகின் ஏனைய பெரிய சிறிய நாடுகளை காலனிப்படுத்தி தங்களின் நலனுக்காக அவற்றை சுரண்டின. நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது ஜப்பான். பசிபிக் பெருங்கடலில் ஒரு சிறிய நாடு. 1894இல் ஜப்பான் சீனாவின் மீது வலுக்கட்டாயமாக ஒரு போரை மேற்கொண்டது. இச்சீன ஜப்பானிய போரில் சீனாவை சிறிய நாடான ஜப்பான் தோற்கடித்து உலகையே வியக்க வைத்தது. இப்போரில் ஜப்பான் பெற்ற வெற்றி ஐரோப்பிய சக்திகளால் விரும்பப்படவில்லை. உலகப் போரில் 2 அணிகளாக பிரிந்தன நாடுகள் அனைத்தும். ஒன்று நேச நாடுகள், மற்றொன்று மைய நாடுகள் என்று. இங்கிலாந்து நேச நாடுகளில் நாம் முதலில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடற்படை வலிமை பெற்ற நாடு. முதல் உலகப் போரில் மிகுந்த காலனி ஆதிக்கம் பெற்ற நாடு. ஆங்கில பேரரசில் சூரியன் மறைவதே இல்லை என்பது ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக அமைந்தது என்று சொல்லலாம். அடுத்ததாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இத்தாலி. இந்த நாடும் நேச நாடுகளில் ஒன்று என்று கூறலாம். அதை நன்றாக கவனித்து உங்களுடைய வரைபடத்தில் குறித்து கொள்ளுங்கள். அடுத்ததாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிரான்ஸ். அல்சேஸ் லொரைன் பகுதிகளை ஜெர்மனியிடம் இழக்க நேரிட்டது. இதன் விளைவு நேச நாடுகளின் பக்கம் பிரான்ஸ் சேர்ந்து கொண்டது.
அடுத்ததாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ருமேனிய பகுதி. இதுவும் நேச நாடுகளில் ஒன்று. அதையும் உங்கள் வரைபடத்தில் குறித்து கொள்ளலாமே. அடுத்ததாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பெல்ஜியம். அதை மிக முக்கியமாக உங்கள் வரைபடத்தில் குறித்து கொள்ளுங்கள். இதுவும் நேச நாடுகளில் ஒன்று. அடுத்ததாக நீங்கள் குறிக்க வேண்டிய பகுதி கிரீஸ். உங்கள் வரைபடத்தில் மிக நுட்பமாக நீங்கள் குறித்து கொள்ளவும். கிரீஸ். அடுத்ததாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பகுதி செர்பியா. முதல் உலகப் போரின் உடனடி காரணத்திற்கு இதுவும் ஒன்று. ஆஸ்திரிய இளவரசர் பாஸ்னியாவில் உள்ள செரோஜுவா என்னும் இடத்தில் செர்பிய இளைஞனால் படுகொலை செய்யப்படுகிறார். அதற்கு ஆஸ்திரியா செர்பியாவிடம் விளக்கம் கோருகிறது. ஆனால் செர்பியா அதை தகுந்த முறையில் தரவில்லை. உடனடியாக இதை ஒரு வாய்ப்பாக எண்ணி ஆஸ்திரியா செர்பியா மீது போர் தொடுக்கிறது. ஆஸ்திரியா ஜெர்மனியோடு கூட்டணியாக இருந்ததால் செர்பியா நேச நாடுகள் பக்கம் சேருகிறது. இந்த செர்பியாவை நன்றாக கவனித்து குறித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வரைபடத்தில். இப்போது நீங்கள் பார்க்கின்ற பகுதி அமெரிக்கா. இது நேச நாடுகள் வசம் இருந்தது. முதல் உலகப் போரில் அமெரிக்கர்கள் தங்கள் நாடு நடுநிலை வகிக்க வேண்டுமென விரும்பியதால் அமெரிக்கா முதல் 3 ஆண்டுகளுக்கு நேச நாடுகளுக்கு தார்மீக ஆதரவை நல்கியதோடு இங்கிலாந்திற்கும் பிரான்சிற்கும் பெருமளவில் பொருளுதவி செய்து. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பகுதி ரஷ்யா. நேச நாடுகளில் மிகவும் பலம் வாய்ந்த நாடுகளில் ஒன்று. போரின் முடிவில் ரஷ்யாவில் புரட்சி வெடிக்கிறது. ஜார் மன்னருடைய ஆட்சி கவிழ்க்கப்படுகிறது. மைய நாடுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகை ஆளும் தகுதி ஜெர்மனிக்கு மட்டுமே உள்ளது என்று முழங்கியவர் கெய்சர் 2ஆம் வில்லியம். அந்த ஜெர்மனியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். முதல் உலகப் போருக்கு மிக முக்கியமான ஒரு காரணமான ஒரு நாடு என்றால் அது ஜெர்மனி. அடுத்ததாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆஸ்திரியா மற்றும் ஹங்கேரி ஆகிய 2 பகுதிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வரைபடத்தில் குறித்து கொள்ளுங்கள். ஏற்கனவே கூறியது போல ஆஸ்திரிய நாட்டு இளவரசர் ஃபெர்டினண்ட் செர்பிய இளைஞரால் கொல்லப்படுகிறார். முதல் உலகப் போருக்கு உடனடி காரணம். அடுத்தது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பல்கேரியா. மைய நாடுகளில் இதுவும் ஒன்று. இந்த மைய நாடுகளில் ஜெர்மனிக்கு ஆதரவாக பல்கேரியாவும் போரில் குதித்தன. அடுத்ததாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது துருக்கி. மைய நாடுகளில் இதுவும் ஒன்று. ஜெர்மனிக்கு ஆதரவாக துருக்கியும் மைய நாடுகளுடைய அணியில் சேருகின்றது. அதைத்தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்ததாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மொராக்கோ. இதுவும் முக்கியமான இடங்களில் ஒன்று முதல் உலகப் போரில். இதையும் குறித்து கொள்ளவும் உங்களுடைய வரைபடத்தில். இவ்வாறு நான் கூறிய ஒவ்வொரு இடங்களையும் உங்களுடைய வரைபடத்தில் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். குறித்து நன்றாக பயிற்சி செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி.